கிஷோர் கே சாமி, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை கழட்டி விடக்கூடிய மனநிலையில தான் இன்னைக்கு திமுக இருக்குதா? ஒருவேளை அப்படி கழட்டி விடணும்னா அதுக்கான லாஜிக் பாயிண்ட் எங்கிருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது கனகராஜ் சார் பேசும்பொழுது ஒரு இது குறிப்பிட்டாரு. 1980 வந்துட்டு கூட்டணியில வந்து சரிசமமாக பங்கிட்டுக் கொண்டு போட்டியிட்டார்கள். தவறான கருத்து. அதிகமான இடங்களில் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் போட்டியிட்டது. திமுக 2 தொகுதிகள் குறைவாக போட்டியிட்டது. அதுதான் உடன்படிக்கை. அப்கோர்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இண்டிபெண்டா இருந்தாங்க அப்படின்ட்டு. இண்டிபெண்டன்ட் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கூடுதலான இடங்களில் போட்டியிட்டது. இது ஒரு புறம். இப்ப நாம கேட்கறது இங்க என்ன அப்படின்னா, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த உறவு இருக்கு பாருங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இன்னொரு கூட்டணி கட்சியாக திமுகவுடன் பயணித்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே பதிவு செய்த ஒரு விஷயத்தை நான் இங்கே மீண்டும் குறிப்பிடுகிறேன். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், மீண்டும் குறிப்பிடுகிறேன். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் தலைமை என்னதான் அந்நியமாக இருந்தாலும் கூட தொண்டர்கள் அங்க வந்து உண்மையான கட்சிக்கு, அதாவது கூட்டணி கட்சிக்கு உழைப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் அடிக்கடி வைப்பார்கள். இது வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான். இப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலில் வந்துட்டு EVK இளங்கோவன் அவர்களுக்கு அத்தனை கூட்டணி கட்சிகளும், அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர், அத்தனை அமைச்சர்கள், இவர்கள் எல்லோரும் பரிவாரமாக வந்து அங்கு இருந்து பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். உள்ளபடியே ஏற்கிறேன். ஆனா அதை அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டதுன்னா, இது ஆட்சியின் மீதான ஒரு அங்கீகாரம் என்று காண்பிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவர்களுக்கு இருந்ததனால்தான் அவர்கள் அதை செய்தார்கள். இது ஒரு பொது தேர்தலா இருந்தா இப்படி திமுக வந்து வரிந்து கட்டி கொண்டு ஒரு கூட்டணி கட்சிக்கு உழைத்ததுன்னு நீங்க ஒரு தொகுதியை காண்பிக்க முடியாது. 63 இடங்களை கொடுத்தாங்களே 2011. இதுல திமுக தொண்டர்களுக்கு முழு ஒப்புதல் இருக்குதா? எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது? ஆனால் இங்க 2016 இருக்கட்டும் அல்லது 2021 இருக்கட்டும், காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா அந்த அங்கீகாரத்தை, உரிய அங்கீகாரத்தை, ஃபேர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுத்தாங்களா என்றால் தமிழக காங்கிரசுக்கு என்றைக்கு இல்ல. அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் வேலை செய்யறது கூட இல்லாத ஒரு கட்சிக்கு நாங்க ஏன் இவ்வளவு சீட்டை கொடுக்கணும், இனிமே சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்துருச்சா காங்கிரஸ் விவகாரத்துல? அப்போ நீங்க ஒரு கட்சி தன்னை அசெப்ட் பண்ணிக்கலன்னா அப்படித்தாங்க அந்த கூட்டணி கட்சி நினைக்கும். உதாரணத்துக்கு 2006 இருந்து நீங்க 2011 இருந்த அந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில காங்கிரஸோட தயவும் தேவைப்பட்டது. ஆனா டெல்லியில நாங்க கூட்டணியில இருக்கோம், இங்க வந்து நாங்க கூட்டணியில நீங்க கேட்டு வராதீங்கன்னு கருணாநிதி அவர்கள் கராராக சொல்லிவிட்டார். அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது டெல்லியில் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றுதான் யோசிக்கிறதை தவிர்த்து அது என்றைக்குமே மாநிலத்தில் தங்கள் கட்சிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. இது ஒரு காங்கிரஸை பிடித்துள்ள ஒரு சாபக்கேடுன்னு எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவங்க யோசிக்கக்கூடியது என்னவாக இருக்கும்னா, காலத்துக்கும் நாங்க வந்து இந்த தொகுதிகள், அதாவது ஏற்கனவே ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு கொடுத்தாச்சு காங்கிரஸுக்கு இந்த தொகுதிகள் எல்லாம், திரும்ப இன்னொரு 5 ஆண்டு காலம், அதாவது 10 ஆண்டுகள் தேர்தலில் முழுக்க முழுக்க இவங்களுக்காக நான் வேலை செய்யணுமா அப்படின்ற கேள்வி அந்த உள்ளூர் திமுக காரர்கிட்ட எழ ஆரம்பிக்கும். அப்ப அவங்க கிட்ட ரெப்ரசன்டேஷன் இல்லையா, அவங்க கிட்ட பிரதிநிதிகள் இல்லையா, தலைவர்கள் இல்லையா, அவர்களுக்கு எப்பொழுது முக்கியத்துவம் கொடுப்பது அப்படின்ற கேள்வி திமுக மத்தியில வரும். இது எல்லா கூட்டணியிலுமே இயல்பா இருக்கக்கூடியதுதான். அதுவும் இந்த கூட்டணி என்பது 2019 போட்டியிட்டு இருக்கிறது, இப்பொழுதும் போட்டியிடுகிறார்கள் என்கிற பொழுது நீங்கள் தொகுதிகளை மாற்றாமல் அதே தொகுதிகள் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொன்னீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படும். இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் எந்த தொகுதியிலாவது தோல்வி ஏற்பட்டால் இவர்கள் எல்லோரையும் நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றாரு. இவங்களோட கேள்வி என்னன்னா, நாங்கள் கடுமையாக உழைத்து நாங்கள் எங்களுடைய பதவியை பணயம் வைத்து இவர்களை வெற்றி பெற செய்து அங்கே அனுப்பி எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்றதுதான் கேள்வி. இல்ல கிஷோர் கே சாமி, இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் எழுது. இப்ப திருச்சி அப்படின்னு சொன்னா திருநாவுக்கரசர் சட்டமன்ற தேர்தலில் அறந்தாங்கியில் அவர் போட்டியிடுறார். புதுக்கோட்டையில் ஏறக்குறைய அவருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி சிவகங்கைன்னு எடுத்துட்டா கூட ப. சிதம்பரத்தினுடைய செல்வாக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு இருக்குது. இப்போ கரூர்ல ஜோதிமணி ஒரு வளர்ந்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தலைவராக இருக்கிறப்போ இவர்களுடைய செல்வாக்கால ஜெயிக்கல, எங்களுடைய செல்வாக்கால தான் ஜெயிக்கிறீங்க, அதனால நாங்க சொல்ற இடத்துல தான் நீங்க நிக்கணும்ன்ற நிர்பந்தத்தை திமுக காங்கிரஸுக்கு கொடுக்குதா? ஒரு பெரிய மனநிலையோட தான் அணுகுதா? நீங்க அதாவது திமுகவுக்கு காங்கிரசுடைய தயவு தேவைப்படுகிறது என்பதனை காங்கிரஸ் புரிந்து கொள்ளாத வரை புரிந்து கொண்டும் இங்க இருக்கக்கூடிய மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை உரிய தலைமைக்கு, அதாவது அவருடைய டெல்லி தலைமைக்கு புரிய வைக்க வேண்டும் என்று எத்தனைக்காத வரை காங்கிரஸ் இப்படித்தான் இருக்கும். நீங்கள் ஒரு யானைக்கு தன்னுடைய பலம் தெரியவில்லை என்றால் அது சங்கிலியை கட்டி போட்டுதான் வைத்திருப்பார்கள். ஏன் இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்த்து கேள்வி கூட கேட்க மாட்டேன்றாங்க? எத்தனை சீட்டு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறோன்ற இடத்துல தான் இருக்கிறாங்களா தமிழ்நாடு காங்கிரஸ்? நீங்க ஒரு 6 மாதங்களுக்கு முன்னரே KS அழகிரி அவர்கள் ஒரு கூட்டத்தில், கட்சிக்காரர்கள் கூட்டத்தில் பேசும்பொழுது ஒற்றை இலக்கத்தில் நமக்கு இடங்கள் கொடுத்தாலும் ஒதுக்கினாலும் நாம் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு பொருள்பட சொல்லிட்டாரு. நீங்க நாங்கள் என்ன செய்தாலும் உங்களுடன் தான் பயணிப்போம்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே அவங்க கொடுக்கறத வாங்குற நிலையில தான் நீங்க இருக்கீங்கன்னு ஆயிடுது. மாறாக கூட்டணி என்பது தேர்தல் உடன்படிக்கை தான். இந்த தேர்தல் உடன்படிக்கை என்பது எங்கள் கட்சிக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கணும். அதாவது 2 கட்சிகள் கூட்டணி அமைக்கிறது என்றால் 2 கட்சிக்கும் பரஸ்பரம் அது அனுகூலமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் மாறாக ஒரு கட்சிக்கு மட்டுமே பெனிஃபிட்டா இருக்கும், இன்னொரு கட்சிக்கு அது இருக்காதுன்னு 2 பக்கமும் நினைத்தால் அந்த கூட்டணி எப்படி சுமூகமாக இயங்கும்? கிஷோர், அதிவீர ராமபாண்டியன் ஒரு புள்ளிய தொட்டுட்டு விவாதத்தை நகர்த்துறார். காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு திமுக இருக்குதா? அதுக்காகத்தான் அவங்க சீட்டை குறைக்கிறாங்க, எல்லாமே நடக்குதா? நீங்க பாராளுமன்றத்துல 2வது முறையாக காங்கிரஸோட வரலாறையே இல்லாத கதையாக அவர்கள் எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தில் கூட அமர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. 50 சீட்டுகளோட அவங்க இருக்காங்கன்னு வைங்க. இப்ப 50ஓ 52ஓ இதுல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 9 சீட்டுகள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ 5ல் 1 பங்கு தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இதை பார்ப்பாங்கன்னா, கம்யூனிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க கிட்ட இருக்கிற சீட்டே ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில இருந்து வந்ததுதான். ஸோ கம்யூனிஸ்டா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இவர்களுக்கு திமுக தான் உதவி இருக்கிறது, திமுகவினால்தான் இவர்கள் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். இல்லை என்றால் ஒரு மாநில கட்சியான திரிணாமுல் காங்கிரஸை விட குறைவான இடங்களுக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கும் அப்படின்றதுதான் திமுக தரப்பு வாதமாக இருக்க முடியும். அவங்களோட தொண்டர்களும் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள். அதுதான் பாத்தீங்கன்னா சமீபத்தில் நீங்களே மேற்கோள் காண்பித்தீங்க, ஒரு அமைச்சர் அவர் சொல்றாரு இந்த மாதிரி இவங்களை நம்ம தூக்கி சுமத்துட்டே இருக்கிறோமா, இவங்க தேர்தல் சமயத்துல மட்டும்தான் இவங்க ஆக்டிவ் ஆவாங்க, மற்ற சமயத்துல இவங்க தொகுதி பக்கமே இவங்களை பார்க்க முடியாது அப்படின்றதை அந்த அமைச்சர் சொல்றாரு. அதாவது போராட்டங்களை நாங்க நடத்துறோம், 10 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இல்லை என்றாலும் போராட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம், நாங்கள் எதிர்கொண்டு அரசியல் செய்கிறோம், நீங்கள் எந்த அரசியலும் இங்கே செய்வதில்லை, ராகுல் காந்தி எப்பொழுதாவது இங்க யாத்திரை அந்த மாதிரி ஏதாவது வராருனாக்க அப்பொழுது மட்டும் நீங்கள் உங்களுடைய இருப்பை காண்பிப்பீர்கள், மற்ற சமயத்துல காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருப்பதை யாருக்கும் தெரிவது கிடையாது. ஆனால் தேர்தல் வந்துவிட்டால் மட்டும் சத்தியமூர்த்தி பவன் களை கட்டும், கோஷ்டிகள் எல்லாரும் அங்கே கூடி விடுவார்கள், எனக்கு உனக்குன்னு பேசிப்பாங்க, நீங்க எல்லாரும் அண்ணா அறிவாலயத்துல உட்கார்ந்து பங்கு அப்படின்னு சொல்லி நீங்க கிட்டத்தட்ட 10 தொகுதிகளை எடுத்துட்டு போவீங்க அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்றதுதான் திமுகவுடைய எண்ண ஓட்டம். அதே சமயத்துல இன்னொன்னு கூர்ந்து கவனிச்சு பாருங்க, உதயநிதி பேசியதா இருக்கட்டும், ஸ்டாலின் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள், எம்பி தர்மபுரி எம்பி அவர் பேசிய கருத்தா இருக்கட்டும், பாராளுமன்றத்துல ஸ்பெக்ட்ரம் ராஜா பேசியதா இருக்கட்டும், இவங்க பேசுவது எல்லாமே காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்துகின்ற அளவில் தான் இருக்கிறது அந்த பேச்சுக்கள் எல்லாமே. நீங்க அந்த தேர்தல், அந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்னர் உதயநிதி பேசியதுன்றது மிகப்பெரிய பேச்சு பொருளாக அந்த 5 மாநிலங்கள்ல 3 மாநிலங்கள்ல நார்த்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் இது மிகப்பெரிய விஷயமாக எடுத்து செல்லப்பட்டது. அது எந்த அளவுக்கு அவர் புரிதலுடன் பேசினார் என்பதை விட வீம்பிற்காக பேசியது போலத்தான் இருக்கு. ஏன்னா ஒரு இந்திய கூட்டணியோடைய கூட்டம் நடக்கவிருந்தது மத்திய பிரதேசத்துல,
நடக்க இருந்த சமயத்துல இவர் வந்து இந்த வார்த்தையை விடுறாரு அப்படின்னா அந்த கூட்டத்தையே அவங்க கேன்சல் பண்ணக்கூடிய, ஏன்னா கமல்நாத் வந்து அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாரு. இல்ல நீங்க சொல்ற அரசியல் நகர்வு ரொம்ப முக்கியமானதுதான் கிஷோர். ஏன்னா ராஜஸ்தான்ல பேசின பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாவே அட்டாக் பண்றார் உதயநிதி ஸ்டாலின் திமுகவினுடைய குடும்ப அரசியலை பத்தி ராஜஸ்தான்ல பேசும்பொழுது, ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்துல வெற்றின்றது திமுகவால தான் குறையுது அப்படின்றப்போ, ஒரு பக்கம் தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றியை தடுத்ததுல திமுகவினுடைய பங்கு இருக்குது, மாநிலத்திலையும் திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய சீட்டை குறைக்கிறாங்கன்றப்போ என்னதான் நினைச்சுக்கிட்டு இது மாதிரி திமுக பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பலவீனப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுடைய பேச்சும் ஒரு காரணம். காங்கிரசுக்கு முக்கிய கூட்டணி கட்சிகளாக இருந்த நிதிஷ்குமாரா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அளவிற்கு போனதற்கு முக்கிய காரணமே திமுகவுடைய தலைவர்களுடைய பேச்சுக்கள். அதை காங்கிரஸ் கண்டிக்கவில்லை என்கிற கோபமும் ஒரு காரணம் தான் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு நரேட்டிவாக அங்க செட் பண்றாங்க.